Good evening, children. 9th standard science unit 4 நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்ல ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா சிம்பிள் சர்க்கியூட் என்ன, சீரீஸ் அண்ட் தென் பேரலல் என்ன, லாஸ்ட் இயர் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதே டாபிக் தான் திருப்பியும் இன்னைக்கு நம்ம இதை ரீகால் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் அவர் தமிழ் சப்ஜெக்ட், தமிழ் மொழி பத்தின ஒரு சின்ன அதுல வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காவியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். காவியம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டா பிரிச்சிருப்போம் இல்லைங்களா? உங்களுக்கு ஐம்பெரும் காப்பியத்தினுடைய பெயர்லாம் தெரியுமா? ஏன்னா நீங்க அடுத்த ஆண்டு ஒரு பப்ளிக் எழுத போறோம். கண்டிப்பா நிறைய டீடைல்ஸ் நமக்கு தமிழ்ல தெரிஞ்சிருக்கும் இல்ல? எஸ், ஐம்பெரும் காப்பியத்துல முதல் காப்பியமாக இருக்கக்கூடியது சிலப்பதிகாரம், அடுத்தது மணிமேகலை. ஒவ்வொரு காவியங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்லாம் இருக்கு. அண்ட் தென் மூன்றாவதா இருக்கக்கூடியது சீவக சிந்தாமணி. இதுல இந்த ஒவ்வொரு காப்பியங்களும் எழுதியவருடைய பெயர்கள், அது யார் பற்றியது அப்படிங்கறத மட்டும்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம நாட்டுல மட்டும்தான் தமிழுக்கு, நம்ம தாய்மொழிக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றது இல்ல, எந்த ஒரு முக்கியத்துவமே நம்ம கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா மீதி எல்லா நாட்டிலையும் போய் பார்த்தா அவரவர்களுடைய தாய்மொழியை தான் அங்க முதல் மொழியாக எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துறாங்க. சோ நம்ம கண்டிப்பா நம்ம நம்மளுடைய மொழி பற்றின அறிவுல நம்ம டெப்தா இருக்கணும். சரிங்களா? சோ ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிறது தான். இதுல சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான் முதல் காவியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள், சமண சமயத்தை சார்ந்தது. இது கோவலன் கண்ணகி அப்படிங்கிறவங்களுடைய கதை பற்றிய ஒரு காவியம் தான் சிலப்பதிகாரம். மணிமேகலை என்பது ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிற ஆசிரியர். இந்த ஒரு காவியமாகப்பட்டது பௌத்த சமயத்தை சார்ந்தது. சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, அந்த கதையினுடைய ஒரு கண்டினியூஷன் அப்படிங்கிற மாதிரியே இதை எடுத்துக்கலாம். மூன்றாவதாக இருப்பது சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட காவியம்தான் சீவக சிந்தாமணி என்பது. இது மணநூல் அப்படின்னும் இதற்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு. வளையாபதி அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் பெயரே நமக்கு தெளிவா இதுல தெரியல. இது சமண சமயத்தை சார்ந்த ஒரு சொல்லுமே இந்த கதை பற்றியது அப்படின்னு எடுத்துக்கலாம். முழு காப்பியமும் இதுல கிடைக்கல, ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் இதுல நமக்கு கிடைச்சிருக்க கூடியது. குண்டலகேசிங்கிற காவியம் நாதகுத்தனார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்டது, பௌத்த சமயத்தை சார்ந்தது. இதுவும் நமக்கு முழு காப்பியமும் கிடைக்கல, ஒரு சில பாடல்கள் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் நம்ம இந்த கதை பற்றின ஒரு கருத்துகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சோ இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்னென்ன காப்பியங்கள், இதனுடைய ஆசிரியர் யாரு, என்ன சமயத்தை சார்ந்தது, என்ன கதை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐம்பெரும் காப்பியங்கள்னா எது, ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். மேலும் இப்போ நம்ம எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் தாய்மொழியில நம்ம எப்படி இருக்கும், அதுக்கென்று ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண், அதுல இருக்கக்கூடிய இலக்கணங்கள், மீதி இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வினாக்களுக்குமே நமக்கு விடை தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்து நமக்கு மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கறத எலிஜிபிலிட்டிக்கு உண்டான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. சோ கண்டிப்பாக நம்முடைய தாய்மொழி பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத மின் தடை அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய குறியீடு ஆர் அப்படிங்கிறது தான். சோ இது எதுக்காக நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய மெயின் ஒர்க்கே மெஷர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃபர்ட் பை த காம்பனன்ட் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போசிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மே இதற்குண்டான மெயினான கான்செப்ட் நம்ம சொல்லிடுது. ஒரு மின் கருவியின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது
அந்த கருவி அளிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பே இந்த மின்தடை அப்படிங்கிறது தான். சோ வெவ்வேறு மின்பொருள்கள் நமக்கு வெவ்வேறாக மின்தடையாக இருக்கும். சோ மின்தடை என்பது என்னது, நமக்கு ஒரு கருவி வழியாக, ஒரு கடத்தி வழியாக மின்சாரம் பாய்கின்றது, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் இல்லையா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அங்க நமக்கு இன்டரப்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருவி தடை அப்படிங்கிறது தான் நம்ம மின் தடை அப்படின்னு சொல்றோம். இந்த மின் தடை என்பது அந்த கரண்ட் ஃப்ளோ ஆறுது, அதிகமாக வரக்கூடியது, குறைவாக வரக்கூடியது, இங்க போலாமா இல்ல இத தடுக்கலாமா கூடாதா என்ன அப்படிங்கறத எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்பதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு ரெண்டு விஷயம் இதுல எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்னா மின் தடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுலயே குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அனதர் ஒன் இஸ் இன்சுலேட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். குட் கண்டக்டர் அப்படின்னா என்னது, மின்னோட்டத்தை நன்கு பாய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இன்சுலேட்டர், இன்சுலேட்டர் என்பது மின்தடை, அதுல மின்சாரம் பாய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பொருள். சோ மெட்டல் லைக் காப்பர் அண்ட் அலுமினியம். காப்பர் அலுமினியம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு மின்சாரத்தை பாய்வதற்கு அனுமதி தரக்கூடிய ஒரு பொருள், இந்த உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவை எல்லாமே என்னது, குட் கண்டக்டர்ஸ், நற்கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இவையெல்லாம் இன்சுலேட்டர் அப்படின்னா இதுல நமக்கு வந்துட்டு ஃபுல்லுமே கரண்ட் பாஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொருள்லாம் என்னன்னு கேட்டா நிக்ரோம் அண்ட் தென் டின் ஆக்சைடு. இது எல்லாம் இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நிக்ரோ அண்ட் தென் டின் ஆக்சைடு. சோ இவை நமக்கு எந்த மாதிரி பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல கரண்ட் வரத நமக்கு ஃபுல்லுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுதான். சரிங்களா? சோ இப்போ குட் கண்டக்டர்ஸ்னா எது, இன்சுலேட்டர்ஸ், பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மின் காப்புகள் அப்படின்னு சொல்றோம், அதுதான். சோ இந்த கேட்டகரியில இதுல வேற எதெல்லாம் வருதுன்னா, ரப்பர் அண்ட் தென் பேப்பர், வுடன் மெட்டீரியல். ரப்பர் எடுத்துக்கலாம், வுடன் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம், and then paper. இவை எல்லாமே நமக்கு பேட் கண்டக்டர்ஸ், கரண்ட அந்த அளவுக்கு பாஸ் பண்ணாதது. குட் கண்டக்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது பேட் கண்டக்டர்ஸ். குட் கண்டக்டர்ஸ்ங்கிறது காப்பர் அண்ட் அலுமினியம், இந்த ரெண்டு தான் நமக்கு மின்சாரத்தை நன்கு பாய்வதற்கு அனுமதி தரக்கூடிய ஒரு பொருள்கள். இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னா என்னது, குட் கண்டக்டர்னா அதுல எதை எடுத்துக்கலாம், பேட் கண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்னா என்னது, நற்கடத்திகள், இது மின்கடத்தா பொருள்கள். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீடைல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது ஓம். இப்போ நிறைய டெஃபினேஷன் அப்படின்னு வரும் இல்லையா, அதுல மெயினாக ஓம் வரையறை, வரையறைகள்ல நமக்கு டிஃபைன் ஓம் அப்படின்னு அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இப்போ ஓம் என்றால் என்னன்னா, ஒன் ஓம் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்போனன்ட். எதோட ரிலேட்டட் நம்ம வந்து என்ன பாக்குறோம், இப்ப ரெசிஸ்டன்ஸ் பத்தி தான் பாக்குறோம் இல்லையா, மின் தடை பற்றியது, அது ரிலேட்டடா தான் இந்த ஓமினுடைய வரையறை என்பது இருக்கும். ஓம் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காம்போனன்ட் when the potential difference of 1 volt applied across the component drives the current of 1 ampere. So நமக்கு ஒரு கடத்தியில என்ன ஆகும், எவ்வளவு கரண்ட் போகுது, நமக்கு 1 ஆம்பியர் கரண்ட். ஒரு கடத்தியின் வழியா 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் முனைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின் அழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மின் அழுத்த வேறுபாடு. 1 ஆம்பியர் கரண்ட் நமக்கு பாஸ் ஆகும் பொழுது அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய, இந்த ரெண்டு முனைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின் அழுத்த வேறுபாடு எவ்வளவா இருக்கணும், 1 வோல்ட்டாக இருக்கணும். நமக்கு கரண்ட
அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய SI யூனிட் வோல்ட். அப்ப 1 வோல்ட் அப்படின்னு சொன்னா அந்த கடத்தியினுடைய மின் தடை என்பதுதான் 1 ஓம். நம்ம எதனுடைய டெஃபினிஷன் பார்க்கிறோம்? ஓம். ஓம்னுடைய வரையறை என்பது என்னது? ஒரு கடத்தியின் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் செல்லும் பொழுது அந்த 2 முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எனில் அங்க இருக்கக்கூடிய மின் தடை என்பது 1 ஓம் ஆகும். புரியுதா? வரையறையில நமக்கு வார்த்தைகளை எப்பயுமே மாறுபட்டு நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா அதே டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். இதனுடைய சிம்பல் ஓம் அப்படிங்கிறது இதுதான். ஒரு கடத்தியின் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் போகுதுன்னா அந்த முனையில வரக்கூடிய ஒரு மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் அப்படின்னு சொன்னா அந்த மின்தடை, அந்த கடத்தியினுடைய மின்தடையே நமக்கு 1 ஓம் எனப்படும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இந்த டேர்ம் இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு முழு வரையறையும் கரெக்டா ஞாபகம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க சிம்பிள் ஞாபகம் வச்சுட்டு இதை நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கணும். 1 ஆம்பியர் கரண்ட் ஒரு கடத்தியில போகும்பொழுது 2 முனைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்னு சொன்னா அந்த கடத்தியினுடைய மின்தடை என்பதே 1 ஓம் ஆகும். சோ இந்த ஒரு 5 கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஓம்ங்கிற வரையறையை எளிதாக நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ மின்தடை அப்படின்னு சொன்னா நம்ம என்னது? நிலையான மின்தடை. இதுலயே 2 வகை இருக்கு. நமக்கு பர்மனண்டா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது, நிலையாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் வேரியபிள் ரெசிஸ்டார். 2 வகையா நம்ம இத பிரிச்சுக்கலாம். ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா அதுல வரக்கூடிய மின்தடையை கரெக்டாக நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, தட் இஸ் கால்ட் as fixed resistor. Fixed resistor. And then another one is variable resistor. Fixed resistor, variable resistor நம்ம எடுத்துக்கலாம். நிலையான மின்தடை, மாறும் மின்தடையம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மின்தடையை பயன்படுத்தி ஒரு மின் சுற்றுல நம்ம பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த ரெசிஸ்டார் அப்படிங்கிறதைய நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அது அந்த பொருளுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம். இப்ப குண்டு பாயாமல் இருப்பதற்காக நம்ம என்ன பண்ணிப்போம்? புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு போட்டுப்போம் இல்லையா? நம் உடலை நாம் பாதுகாப்பதற்காக அந்த கருவியில் நமக்கு மின்னோட்டம் பாயும் பொழுது அதுல வேரியேஷன் வருதுன்னு சொன்னா அது வீட்லயோ அல்லது ஏதாவது ஒரு மிஷின்லயோ சீரான மின்னோட்டம் பாஞ்சதுன்னா அந்த மிஷின் ப்ராப்பரா ஒர்க் ஆகும் இல்லையா? ஒரு இருட்டு அறையில இருந்துட்டு டக்குன்னு வெளியில வரோம்னா அந்த சூரிய ஒளியை நம்மளால பார்க்கவே முடியாது. கையை நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு இப்படி மறைச்சிட்டு நம்ம வருவோம் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்த கரெக்டா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. அது போல வேகமாக நமக்கு மின்னோட்டம் அதிகமா வந்ததுன்னா அந்த கருவியும் ஸ்பாயில் ஆயிடும். அதை பாதுகாப்பதற்காக நாம் பொருத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மின்தடை என்பது. சோ இதை நம்ம வேரியபிள் அப்படின்னு சொன்னா வேரியபிளா இருக்கக்கூடியது நம்ம அப்பப்ப வேற வழியில மாத்திக்கலாம். இப்போ இந்த மிஷின்ல அதிக ப்ரொடக்ஷன் வேணும்னா நமக்கு இந்த அளவுக்கு மின்னோட்டம் பாயணும்னா ரெசிஸ்டரை மாத்தி அந்த மாதிரி வச்சுக்கலாம். பிக்ஸ்டுனா ஒரே மாதிரியான நிலையான மின்தடையம்னா மாறா மதிப்புடைய மின்தடையை கொண்டிருக்கும். அல்லது இதுலக்கு மாறக்கூடிய ஒரு மின்தடையம் சொன்னா நமக்கு தேவையான மதிப்புகளை நமக்கு நாமே அதில் என்ன பண்ணலாம்? மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் இப்ப மின் தடையை பற்றி நாம் இந்த பாடத்தில் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸ்டூடெண்ட், இஸ் தேர் எனி டவுட்ஸ்? இப்போ இந்த பார்த்த இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு புரியாம எதுவும் இருக்கா? எலக்ட்ரிக் சர்க்யூட் ஆல்ரெடி நோன் டாபிக், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சிம்பிளான ஒரு சர்க்யூட். எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னா எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? நம்ம ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும், பல்பை எரிய விடணும், ஒரு பொருளை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. சோ இது என்னெல்லாம் நமக்கு தேவை? செல் அல்லது பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கனெக்டிங் ஒயர். அத கனெக்ட் பண்றதுக்காக நமக்கு தேவையான ஒரு பொருள் ஒயர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் தென் ஸ்விட்ச். ப்ராப்பரா அதை நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவை ஸ்விட்ச்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்த ரெசிஸ்டார் அதுல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சோ இந்த மெயினான ஒரு விஷயங்கள் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் தென் அதற்கும் தவிர நமக்கு எரிய விடணும் அப்படின்னு சொன்னா அதுல ஆக்சுவலா இன்னும் என்ன இருக்கும், நமக்கு பல்ப் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த சிம்பிளான ஒரு சர்க்கியூட் அப்படிங்கிறத நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ இதுல நம்ம சிம்பிள் சர்க்கியூட் ஒரு எளிதான மின் சுற்று படம் வரைந்து அதனை விளக்கு அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வருதுன்னா இந்த சிம்பிளான ஒரு டிராயிங் தான் நம்ம டிரா பண்ணணும். ஓகே, இதுல நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுல சின்னதா இருக்கக்கூடியது நமக்கு நெகட்டிவ்ல இருக்கும், பெருசா இருக்கக்கூடியது பாசிட்டிவ்ல இருக்கும். ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பொசிஷன்ல நம்ம வச்சிருக்கோம். சோ ரெசிஸ்டார் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டார் கனெக்ஷன். அண்ட் தென் இங்க நம்ம என்ன கொடுத்துக்கலாம், எஸ் பல்ப் கனெக்ஷன் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா இங்க கரண்ட் என்ன ஆகும், நமக்கு பாஸ் ஆகும் பொழுது இந்த பல்ப் அப்படிங்கிறது நமக்கு க்ளோ ஆகும். சோ எலக்ட்ரான் எந்த வழியாக நகர்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், இதுல மென்ஷன் பண்ணணும். திஸ் இஸ் சிம்பிள் சர்க்கியூட். ஒரு மின் கம்பியன் நமக்கு ஒரு மின் சுற்று அப்படின்னு சொன்னா அதுல 4 முக்கியமான பொருள் இருக்கணும். மின்கலம், இணைப்பு கம்பி, சாவி, மின் தடை. இந்த 4 இருந்தா இத 4யுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் ஒன் மோர் டைம் ஐ வாண்ட் டு show the simulation for this. இப்ப நம்ம பார்த்த ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டார், வேரியபிள் ரெசிஸ்டார். ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டார்ங்கிறது பாருங்க இந்த சிம்பிள்ல தான் இருக்கும். வேரியபிள் ரெசிஸ்டார் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஆப்போசிட். இந்த ஆரோ மார்க் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தோம்னு சொன்னா மின் தடை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் சர்க்கியூட், பேட்டரி, ஒயர், பல்ப், ஸ்விட்ச். ரெசிஸ்டார்ங்கிறது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. These 4 components are very essential to create one simple electrical circuit. Switch, bulb, wire and then battery. Okay, இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த ஒரு விஷயம் இந்த டாபிக் தான். அதையும் உங்களுக்கு நான் இப்போ பிக்சர்ல ஷோ பண்ணிடுறேன். சீரியஸ் அண்ட் தென் as well as parallel. சீரிஸ் அண்ட் parallel இதற்கு உண்டான மெயினான டிஃபரன்ஸ் என்னது, ஒரே சிம்பிள் சர்க்கியூட்ல கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஒரு மின் சுற்றில் இணைக்கக்கூடிய ஒரு மின் நம்ம மின்கலம், அந்த பல்ப் இருக்கு இல்லையா. சோ ஒரே ஒரு பேட்டரியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், ஒரே சுற்றுல நிறைய பல்பு கனெக்ஷன் கொடுத்திருந்தோம் அப்படின்னா அதுதான் சீரிஸ். இந்த மாதிரி பக்கவாட்டுல கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா தட் இஸ் parallel சர்க்கியூட். சோ இதற்குண்டான மெயின் டிஃபரன்ஸ் லீனியர் பாத்வே, வோல்டேஜ் டிவைட் ஆகி வரும், கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா நமக்கு நல்லா இதுல ஒரு பாசிபிலிட்டிஸ் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது குறையும், லெஸ் ரிலையபிள். இத நம்ம ஹாலிடே ஸ்லைட்ஸுக்கா பயன்படுத்தலாம். வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடியதுன்னா இந்த parallel சர்க்கியூட் தான். மல்டிபிள் பாத்வே, பல இணைப்புகள் கொண்டது, வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கும், கரண்ட் இதுல டிவைட் ஆகி வரும், மோர் ரிலையபிள், நமக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயம் தரக்கூடியது. ஒரு பல்பு டிஸ்கனெக்ட் ஆனாலும் அடுத்த பல்பு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒளிரக்கூடியது. இங்க ஒண்ணு டிஸ்கனெக்ட் ஆனா டோட்டலா சர்க்கியூட் ஃபுல்லுமே நமக்கு ஸ்பாயில் ஆயிடும். அதுதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். Now I am going to explain these 3 concepts. இப்போ நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த சிம்பிள் சர்க்கியூட் அண்ட் தென் as well as சீரிஸ் அண்ட் தென் parallel, இந்த 3 விஷயங்களுக்கும் உண்டான ஒரு சிமுலேஷன் என்ன அப்படிங்கறத நான் இப்ப ஷோ பண்ண போறேன். சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்னா என்னென்ன வேணும் நமக்கு, எஸ் வயர் கனெக்ஷன், ஓகே, அண்ட் தென் பேட்டரி இஸ் எசென்ஷியல், நமக்கு மின்சாரம் பாய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறது தான் இந்த பல்பு. சோ இதுல நம்ம ப்ராப்பரா ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்விட்ச். சிம்பிள் சர்க்கியூட் அப்படிங்கும் போது நான் இப்ப ஒரே ஒரு பல்பை மட்டும் பிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே,
இதுதான் சிம்பிள் சர்க்கியூட். 4 காம்போனன்ட் இருக்கா? கீ இருக்கு, பேட்டரி இருக்கு, ஒயர் இருக்கு, பல்ப் இருக்கு. க்ளோஸ் பண்ணியாச்சு, பல்பு எரியுது. இதுதான் எளிதான ஒரு மின்சுற்று. ஒரு எளிய மின்சுற்று சிம்பிள் சர்க்கியூட் அப்படிங்கிறது இதுதான். வாட் ஆர் த 4 காம்போனன்ட்ஸ் எசென்ஷியல் டு ஃபங்க்ஷன் த சர்க்கியூட்? பேட்டரி, ஒயர், பல்ப் அண்ட் தென் ஸ்விட்ச். ஸோ இந்த 4 இருந்தா நமக்கு சிம்பிள் சர்க்கியூட் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து இப்போ சீரீஸ். ஓகே, சீரீஸ் அப்படிங்கும் போது இதுலயே நம்ம தொடர்ச்சியா என்ன பண்ணணும்? ஒரு பல்பிற்கு பதிலாக 2-3 பல்பு நான் கொடுக்க போறேன். சோ அது எவ்வாறு நமக்கு ஒளிரும் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. சோ எல்லா சர்க்கியூட்டுக்குமே நமக்கு எசென்ஷியலா இருக்கக்கூடியது இந்த 4 காம்போனன்ட் தான். அதுல பல்பு மட்டும் தான் நமக்கு எக்ஸஸா நம்ம எவ்வளவு வேணா இதுல ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் சீரியஸ் இல்லையா? தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு அப்படிங்கும் போது தொடர்ச்சியாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் தொடர் இணைப்பு. இப்போ ஒரு பல்பு கனெக்ட் பண்ணிட்டோம், செகண்ட் பல்பும் கனெக்ட் பண்ணியாச்சு, அண்ட் தென் இதுல 2 பல்பு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ ஹியர் ஸ்விட்ச் கனெக்ஷன் அண்ட் தென் இப்போ இதுல எத்தனை பல்பு நம்ம கண்டினியூஸா இந்த சர்க்கியூட்ல கொடுத்திருக்கோம்? 3 பல்பு கொடுத்திருக்கோம். ஓகே, சீரிஸ் சர்க்கியூட் 3 பல்புமே ப்ராப்பரா எரியுதா? கரெக்டா இதுல ஃபுல்லுமே எந்த ஒரு டிஸ்கனெக்டும் ஆகாம நமக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. சோ இதுதான் சீரிஸ் சர்க்கியூட். என்னென்ன இருக்கு? பேட்டரி, ஒயர், பல்பு, தொடர்ச்சியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒளிரக்கூடிய எல்லா பல்பும் க்ளோ ஆகுது. கரண்ட் இப்போ எவ்வளவு பாஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். 0.30 ஆம்பியர். சோ மின்னழுத்தம், நமக்கு மின்னோட்டம் என்பது எவ்வாறு இருக்கும்னு பார்த்தா ஒரே மாதிரியான அளவு 0.30 எந்த இடத்துல வச்சாலும் நமக்கு காமனா எல்லா பிளேஸ்லயுமே நமக்கு நகரக்கூடிய அந்த கரண்டினுடைய அளவு எவ்வளவு? ஆம்பியர் 0.30. சேம் வோல்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு சீரீஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான ஒரு மின்னோட்டம் அப்படிங்கிறது நமக்கு பாஸ் ஆகுது. ஓகே, சோ here next one is parallel. parallel அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பல்பு தான் இல்லையா? சோ பக்க இணைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு பல்பை நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு இதுல தனித்தனி கனெக்ஷன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தொடராக இல்லாமல் பக்க இணைப்பாக நாம் கொடுக்க போறோம். ஒரு பல்பு அண்ட் தென் செகண்ட் பல்பு அண்ட் தென் சோ இப்போ இதுல கனெக்ஷன் ப்ராப்பரா முடிஞ்சிடுது. சோ அதனால என்ன ஆகுது? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எரியுது இல்லையா? இப்போ ஸ்விட்ச் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸ்விட்ச் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? அதுலயும் கரெக்டா நம்ம கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது எல்லாமே ப்ராப்பரா எரியும். பாருங்க, இப்போ தேர்ட் பல்பு பாருங்க, கண்டினியூஸா எல்லா இடத்துலயுமே கரெக்டா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த பக்க இணைப்புல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வோல்டேஜ் எவ்வளோ. ஹியர் இஸ்
0.30 இங்க பாருங்க 0.60 இருக்கு. நான் சென்டர்ல பேட்டரி வச்சிருக்கேன். டோட்டலா 0.60 இருக்கு. இங்க 0.30 இருக்கு. 0.30 0.30 இல்லையா? சோ எப்படி டிவைட் ஆயிருக்கு? நமக்கு ஈக்குவலாக நமக்கு ரெண்டா டிவைட் ஆகி வந்திருக்கு இல்லைங்களா? சோ ஏன்னா டோட்டலா இருக்கக்கூடியது 60. சோ இந்த ரெண்டுலயும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோங்கிறதுனால என்ன ஆகுது? நமக்கு இங்க ரெண்டா நமக்கு மின்னோட்டம் சரிசமமாக பிரிஞ்சு வருது. அடுத்த ஒரு கனெக்ஷன் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ நம்ம 0.270 அப்படிங்கறதும் நமக்கு 90 அப்படிங்கிற வேரியேஷன்ல நமக்கு ஈக்குவலா அதுல டிரான்ஸ்பர் ஆகும். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பல்பு, அண்ட் தென் செகண்டா இருக்கிறது. பக்க இணைப்புனா நமக்கு இதே மாதிரியான ஒரு கனெக்ஷன்ல தான் கொடுக்கணும், கண்டினியூஸா வராது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதுல இன்னும் நம்ம இம்பார்ட்டண்டா கொடுக்கக்கூடிய ரெண்டு காம்பனன்ட். எஸ், ஒரு காம்பனன்ட் நம்ம கொடுத்தாச்சு, கீ, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேட்டரி. இப்ப பாருங்க, இதுல கனெக்ட் ஆகல இல்லைங்களா? ஏன்னு கேட்டா நமக்கு முதல்ல ரெண்டு சர்க்கியூட் கொடுத்ததுமே என்னாச்சு? நம்ம பல்ப் அப்படிங்கிறது எரிஞ்சது இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ரெண்டு கனெக்ஷன் கொடுத்திருந்தேன். ஸோ ஹியர் 3 bulbs. ஓகே, ஸோ இப்போ இந்த கீ க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணும் பொழுது சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகுது. எல்லா இடத்துலயும் நமக்கு பல்பு கண்டினியூஸா எரியுது. ஓகே, ஸோ நான் வாண்ட் டு calculate. So இங்க பாருங்க 0.60, 0.60, 0.30, 0.30. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு? இதே மாதிரி மின்னோட்டம் என்பது நமக்கு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு? இதுல 60 அப்படிங்கறத டோட்டலா நமக்கு இந்த மாதிரி பிரிச்சு அனுப்புது. சரிங்களா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பக்க இணைப்பு அப்படிங்கிறது. ஓகே, சோ பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு, இப்போ இங்க இருக்கும்போது நமக்கு 60, இங்க பிரியும் போது நமக்கு 30 அப்படின்னு பிரியுது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி பிரியும் பொழுது நமக்கு டோட்டல் வோல்டேஜ், இப்ப இதுல நமக்கு ஒரு பல்பை நம்ம என்ன பண்ணலாம்? இதுல நம்ம மாத்தி கனெக்ஷன் கொடுக்கிறோம். இப்போ இதுல ஏதோ ஒண்ணு தவறா நான் இணைப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாலும் மீதி எல்லாமும் என்ன ஆகும்? கண்டினியூஸா மீதி ரெண்டுமே உங்களுக்கு எரியக்கூடியதாக இருக்கும். அதுல நான் ஒரு பல்பு, ரெண்டு பல்பு மட்டும் கூட கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஏன்னா அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் சர்க்கியூட்னா, ஒரு பல்பை நான் சரியான கனெக்ஷன் கொடுக்கல, இதை நான் கரெக்டா கனெக்ட் பண்ணல, இந்த மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா அது சரியா எரியுமா எரியாதா அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னாலுமே நமக்கு ஒயர் டிஸ்கனெக்ட் ஆயிடும். நமக்கு அந்த கண்டினியூஸ் சர்க்கியூட்ங்கிறது டிஸ்கனெக்ட் ஆகி என்ன ஆகும்? பல்பு எரியவே எரியாது. ஓகே, இதுல நான் இப்போ பண்ணியிருக்கிறது, இந்த இடத்துல நம்மளே என்ன பண்ணிருக்கோம்? டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். சோ என்ன ஆகுது? அதனால நம்மளால எதுவுமே நமக்கு அந்த இடத்துல எரியல. இதையே நம்ம என்ன பண்றோம்? கனெக்ட் பண்றோம்.
சோ என்ன ஆகுது பாருங்க, இந்த இடத்துல இத கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த பல்பு எரியுது. இது சரியானபடி நான் கொடுக்கலங்கிறதுனால இந்த பல்பு என்ன ஆகல, நமக்கு எரியல. ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் நம்ம பேரலல் சர்க்கியூட்ல பக்க இணைப்புல ஒரு பல்புல நமக்கு சரியானபடி நம்ம கனெக்ஷன் கொடுக்கலனாலும் இங்க இருக்கக்கூடியது எரியும். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகல, எரியல. ஏன்னா நான் இந்த இடத்துல ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கணும், கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணியிருந்தா இந்த பல்பு என்ன ஆகும், இதுவும் க்ளோ ஆகும். இங்க நமக்கு என்ன ஆகுது, கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு பல்பு எரியுது, இதுதான் எரியல. சோ இதுதான் நமக்கு பேரலல் சர்க்கியூட்னுடைய அட்வான்டேஜ். சோ வாட் இஸ் சீரிஸ், வாட் இஸ் பேரலல் சர்க்கியூட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸா ஒரே சர்க்கியூட்ல என்ன ஆயிட்டு இருக்கும், இதே மாதிரி ஒரே அளவு மின்சாரம் நமக்கு ஃபுல்லுமே அந்த இடத்துல ஈக்குவலா போகும். ஒரு பல்பு டிஸ்கனெக்ட் பண்ணாலும் டோட்டலா அது என்ன ஆயிடும், எரியாது. பேரலல் சர்க்கியூட் அப்படிங்கும் போது ஒன்னு டிஸ்கனெக்ட் ஆனாலும் இன்னொன்னு எரியும் அப்படிங்கிறது தான் அட்வான்டேஜ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் சிம்பிள் சர்க்கியூட், சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட் அப்படிங்கறது தான் பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா, புரியாம இருக்கா? ஓகே, வீட்டுல போய் நீங்களே இதை டிராப் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க. சந்தேகம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார், கார்த்திக். கார்த்திக்.